ஒரு சூப்பரான வெஜ் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பட்டாணி போட்டுக்கோங்க, கேரட், பீன்ஸ் எல்லாமே புடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப்பு போதும் போட்டுட்டு நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்க்கு வந்து நம்ம பிரெட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக போட்டு மிக்சியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து பவுடராகி வரும். இது நம்ம பிரெட் கிரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், பிரெட் கிரம்ஸ், கொஞ்சமாக உப்பு, சிக்கன் மசாலா, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸும் பைண்டிங் ஏஜென்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மைதாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் டிப் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே எடுத்து பிரெட் கிரம்ஸில் வந்து நல்லா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கட்லெட் வந்து ரெடி. இது அப்படியே நீங்கள்